கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் மடப்பட்டு நெடுஞ்சாலையில் வடிகால் வசதி கோரி பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நகரமன்ற உறுப்பினர் நியூஸ்7 தமிழ் வாயிலாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். நெல்லிக்குப்பம் நகராட்சியில் வெள்ளப்பாக்கத்தான் வாய்க்கால் முதல் வாழப்பட்டு வரை அமைக்கப்பட்டுள்ள சாலையில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பேசிய 13வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அருள் பிரகாஷ், சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து வரும் மழை நீரும் வடிகால் வசதி இல்லாததால் தேங்கி மக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் வேதனை தெரிவித்தார். 13வது வார்டு கவுன்சிலர். நெல்லிக்குப்பம் கடலூர் டு மடப்பட்டு பிரதான சாலையில் ஹைவேஸ் போட்டாங்க. அதில் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட என் வார்டில் மட்டும் ஒரு பகுதியில் போடல. இதை தொடர்ந்து நான் நெடுஞ்சாலைத்துறையிடம் கோரிக்கை வச்சுட்டு வந்தேன். அவங்களும் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பலவித சாக்கு சொல்லிட்டு தவிர்த்துட்டாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட 19/8/2024 அன்று மனு கொடுத்து தொடர்ந்து ஒரு 10 முறைக்கு மேலே இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இதுக்கு பின்னாடி நகர்லேருந்து மழைநீர் வரத்து வழியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது வரைக்கும் எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களை ஒரு 5-7 முறைக்கு மேலே பார்த்ததும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று ரெடி பண்ணுவோம், இது ப்ரொபோசல் ஒன்று ரெடி பண்ணிடுவோம் சொன்னார். முனிசிபாலிட்டி மூலிமா ரெடி பண்ணி வந்து கொடுத்தேன். அப்பயும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. இது வரைக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இவ்வளோ தூரம் நான் அலைஞ்சுன்னு இருக்கேன். அதுக்கான ஒரு தீர்வே இல்லாமல் இருக்கிற ஒரு வேதனையாக இருக்குது. இதை பார்த்துட்டாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.